வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். இன்னைக்கு நாம பார்க்க போறது கத்திரிக்காய். கத்திரிக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். கத்திரிக்காய் என்றாலே பலரும் முகம் சுளிப்பார்கள். ஐயோ கத்திரிக்காயா எனக்கு பிடிக்காது என்று சாப்பிட்டு பார்க்காமலே கூறுபவர்கள் தான் பலர். அதில் இந்த சத்துக்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் எங்கே கத்திரிக்காய் என்று கேட்டு வாங்கி சாப்பிடுவீர்கள். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்ததுதான் கத்திரிக்காய். அப்படி என்ன கத்திரிக்காயில சத்து இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நீர் சத்து, பொட்டாசியம் இருப்பதால் ரத்தத்தில் சேரும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவுது. உங்கள் கால்களில் வீக்கம் ஏற்பட்டால் கத்திரிக்காய் அரைத்து வீக்கம் இருக்கும் இடங்களில் தொடர்ந்து தடவி வந்தால் வீக்கம் குறையும். இதில் இருக்கும் நார் சத்து பசியை கட்டுப்படுத்துவதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் மிகுந்த உறுதுணையா இருக்கு. இதனால் இதயத்தின் பலம் அதிகரிக்கும். கத்திரிக்காயில நீர் சத்து அதிகம் கொண்ட காய்கறி வகைகள்ல கத்திரிக்காயும் ஒன்று. விட்டமின் ஏ, சி, B1, B2 மற்றும் இரும்பு சத்து, புரதம், நார் சத்து, கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் கத்திரிக்காயில நிறைந்திருக்கு. விட்டமின் அதிகமாக இருப்பதால நாக்கில் ஏற்படும் அலர்ஜியினை போக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இதய நோய், இரத்த நாளங்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் மாரடைப்பு இதெல்லாம் சுத்தமா வரவே வராது. கத்திரிக்காயில் உள்ள சத்துக்கள் திசுக்களின் அழிவுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கு. இதனால் மூளைக்கு வலிமையை அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியை தூண்டவும் செய்யும். கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இந்த கத்திரிக்காய் உறுதுணையா இருக்கு. கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், மலசிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்கறி வகைகளில் ஒன்றுதான் கத்திரிக்காய். கத்திரிக்காயை சூப்பு மாதிரி வச்சும் பயன்படுத்தலாம். வேக வைத்த கத்திரிக்காய், கொஞ்சம் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சூப்பு மாதிரி வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பிரச்சனை தீர்வு பெறும். நெருப்பில் சுட்ட கத்திரிக்காயுடன் சர்க்கரையை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மலேரியா மற்றும் மண்ணீரல் வீக்கம் குறைந்துவிடும். பெரும்பாலானவர்கள் கத்திரிக்காயை சாப்பிட்டால் உடலில் அலர்ஜி ஏற்படும் என்று நினைத்து கொண்டு அதை தவிர்ப்பவர்கள் தான் நிறைய பேர். ஆனால் முற்றிய கத்திரிக்காயில் மட்டும்தான் உடலில் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிஞ்சு கத்திரிக்காயாக வீட்டில் வளரும் பிஞ்சு கத்திரிக்காயை பறித்து உணவில் சாப்பிட்டு வருவதன் மூலம் நிறைய சத்துக்களை பெறலாம். இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.